கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள அதுவும் கார்ப்பரேஷன் லிமிட்குள்ள 50 லட்ச ரூபாய்க்குள்ள 3 BHK வீடு சல்லடை போட்டு தேடினாலும் கிடைக்காதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி நம்ம சொந்தங்கள்லாம் யார், முக்கால்வாசி பேர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான். அப்போ நாங்களாம் என்ன அவுட்டரில் போய் வாங்குறதான்னு சொல்லி நம்ம போடுற வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவில் கீழே வந்து கமெண்ட்டில் ஆதங்கத்தை தெரிவிக்கிறீங்க. இல்லை சிட்டிக்குள்ளே ஒரு வீடு போடும்போது என்ன 1 கோடி 1.5 கோடியான்னு சொல்லி திட்டுறீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் சிட்டி கார்ப்பரேஷனாக மாறக்கூடிய கணுவாயில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு பார்க்க போகிறோங்க. 52 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு 3 BHK வீடு. வீட்டோட பிளானிங்கை சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அங்கே இருக்குல்லங்க அந்த வீடு. ஃப்ரண்ட் சைடில் ஒரு வீடு, பேக் சைடில் ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க. பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 2 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு 3 BHK வீடுங்க. எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த செட்பேக் ஸ்பேஸில் ஒரு எலிவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது போக அந்த சைடும் கொஞ்சம் எலிவேஷன் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து வீட்டோட மெயின் கேட்டுங்க, மெட்டல் கேட்டாக கொடுத்துருக்குறாங்க. ப்ரௌன் அண்டு சாண்டில் கலர் காம்பினேஷனில் வந்து எலிவேஷனும் அமைஞ்சிருக்கு. இந்த மெட்டல் கேட்டையும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடு ஃபுல்லாமே டெய்லு பெயிண்டிங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா 8க்கு 35ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பார்க்கிங்க்கான ஸ்பேஸுங்க. தாராளமாக ஒரு கார் நிறுத்தலாம். காரை நிறுத்திட்டோம்னா நமக்கு சைடில் வந்து நடந்து போகிற அளவுக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். காரை நிறுத்திட்டோம்னா அப்படி இல்லைன்னா 2 வீலர் நிறுத்தினீங்கன்னா நிறைய 2 வீலர் நிறுத்தலாம். அந்த அளவுக்கு இந்த பார்க்கிங் ஸ்பேஸில் இடம் இருக்குது. பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டேல்ஸ் லே பண்ணியிருக்காங்க, செக்குடு பேட்டர்னில் இருக்கிற மாதிரி. இதே பார்க்கிங் ஸ்பேஸில் இந்த இடத்துல வந்து ஜனமூலையில் ஒரு தண்ணி தொட்டி கட்டியிருக்கிறாங்க. அதை தாண்டி அங்கே வந்து போர் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே நம்ம உள்ளே போயிடலாமா? எலிவேஷனுக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய டெக்ஸ்சர் இருக்குங்க, நல்லா இருக்குது. அப்படியே நம்ம கார் பார்க்கிங்கை தாண்டி உள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது வந்து ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ், சிட் அவுட் ஆர் ஃபோயர் சொல்லலாம். இங்கே ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு. வீட்டோட மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் தேக்கு மரத்தில் இருக்குங்க, சிம்பிளாக நீட்டாக இருக்குது. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே நம்ம டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நீட்டாக அழகாக இருக்குங்க. ஜிப்சம் போர்டில் லைட்டிங் ஒர்க்கோட அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் ஹை கிளாஸ் ஏன்னா வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்க்குற மாதிரியே. அது போக இந்த லிவிங் ஏரியாவில் ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்குது. பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. பூஜா கேபினெட் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த வீடு வந்து ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷன் தான் மேக்ஸிமம் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. எலிவேஷனில் பார்த்த மாதிரியே தான் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷன் இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவில் இந்த சைடு மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. கிழக்கு பக்கம் வந்து இந்த வீட்டோட கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கிச்சனை முதல்ல பார்த்துடலாங்க. இங்கே நம்ம பார்க்குறது வந்து ஒரு காம்பேக்டான கிச்சன். அளவு வந்து 10க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடுலர் கிச்சனுங்க. கிச்சன் வந்து காம்பேக்டான ஸ்பேஸில் ரெடி பண்ணியிருந்தாலும் ஸ்டோரேஜுக்கு வந்து நிறையா ஸ்பேஸை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. கிச்சன் வாலுக்கு ஃபுல்லாமே நமக்கு கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. அழகான பேட்டர்னில் இருக்குது. சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. வென்டிலேஷனுக்கு வந்து ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. கவுண்டர் டாப்பை பொறுத்த வரைக்கும் எல் ஷேப்பில் கிரானைட் ஒர்க்கில் இருக்குங்க. சிங்க் வந்து நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து நமக்கு போர் வாட்டருக்கான டேப்பு, அது போக குட் வாட்டருக்கான டேப்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ஆரோலாம் ஃபிட் பண்ணிக்கிற மாதிரியான ஸ்பேஸ், அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே வர ஸ்பேஸ் ஃபுல்லாமே நமக்கு நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. அது போக வந்து இங்கே நமக்கு ஒரு பெரிய டால் யூனிட் இருக்குது. இங்கே வந்து வால் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. அது போக பெரிய RCC லாஃப்ட்டும் இருக்குங்க. நம்ம லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணிக்கலாம். கிச்சனை பொறுத்த வரைக்கும் சின்னதாக இருந்தாலும் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நான் வந்து வீட்டோட பெட்ரூமை காமிக்கிறேங்க. அந்த கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் இந்த லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்ரூம். பெட்ரூமோட டோரை பொறுத்த வரைக்கும் இங்கே நீங்கள் பார்க்குறீங்களே இந்த மாதிரி அழகான டோர் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 8க்கு 10ங்க. பெட்ரூமில் வந்து வென்டிலேஷனுக்கு ஜன்னல் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃப் இருக்குது. லாஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரி, லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கில் லாஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது போக சீலிங்கில் கார்னர் ஃபுல்லாமே ஸ்பாட் லைட் கொடுத்து அப்புறம் தொட்டி லூக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர் வந்து வுடன் லுக்கில் இருக்கக்கூடிய PVC டோருங்க. இது வந்து ஸ்டார்கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். கீழே இருந்தாலும் இருக்கக்கூடிய ஸ்பேஸை வந்து சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணி எல்லாம் வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அளவு வந்து 4.5க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது. தேவையான சானிட்டரிவேர், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. காம்பேக்டான டாய்லெட் கம் பாத்ரூம் தான், ஆனால் எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்து நான் வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸில் ஹேண்ட் வாஷ் பேஷன்
ஆக்சுவலாக இந்த வீட்டில் வந்து நம்ம டைனிங் தனியாக இல்லைங்க, நம்ம லிவிங் ஏரியாவில் தான் உட்காந்து சேரை போட்டு நம்ம டிவி பார்த்துட்டே சாப்பிட போகிறோம். அப்போ வந்து உள்ளே நம்ம சிங்க்கும் கூட போகாமல் இந்த இடத்துல ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் கொடுக்கும்போது நம்ம இங்கேயும் கூட கை கழுவிக்கலாம். இது வந்து நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர் கேஸுங்க. ஸ்டேர் கேஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் என்ன கிரனைட் இருக்குது, சைடில் ஃபுல்லாமே அந்த ஸ்கெட்டிங் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஹேண்ட் ரெயிலை பொறுத்த வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. அது போக இந்த ஸ்டேர் கேஸ் ஏரியாவுக்கு ஸ்டெப் லைட்டும் கொடுத்துருக்குறாங்க. சீலிங்லேயும் நிறைய ஸ்பாட் லைட் கொடுத்துருக்குறாங்க. மேலே வரும்போது அந்த ஒன் சைட் வாலில் ஒரு ஃபிக்ஸட் விண்டோவும் கொடுத்துருக்குறாங்க லைட்டிங்காக. அப்படியே நம்ம மேலே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது வந்து இந்த வீட்டோட ஒரு லாஞ்சு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லாஞ்சு. இந்த லாஞ்சில் வந்து இந்த சைடு ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. முதல்ல இங்கே இருக்கக்கூடிய பெட்ரூமை காமிக்கிறேன். இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்ரூம். இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ஜன்னல் இருக்கும். மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறனால கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ஜன்னல்கள் வந்து 2 கொடுத்துருக்குறாங்க. இங்கே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் மட்டும் இல்லாமல் சென்டர்லேயும் ஸ்பாட் லைட் இருக்குது. மொத்தம் 6 ஸ்பாட் லைட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து பெரிய ஒரு ஆர்சிசி லாஃப்ட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த டாய்லெட் கம் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் 4க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இதையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்கிறாங்க. டெய்லி ஒர்க்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. டாய்லெட் கம் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங் டிஸ்கட் டைல்ஸ், வாலுக்கு வந்து கிளாஸியான செராமிக் டைல்ஸ், சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பெட்ரூம். இதோட அளவு வந்து 10க்கு 11ங்க. இந்த பெட்ரூம்லேருந்து இந்த வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி, அங்கேயே வந்து ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் இருக்குது. அப்புறம் இந்த ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இந்த பெட்ரூமில் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரி தான் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன், வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன், சீலிங்கில் எல்லாம் ஸ்பாட் லைட்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். இதோட அளவும் 4க்கு 6ங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பெட்ரூம் வழியாக தான் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி போகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்போது அது வந்து ஒரு ப்ரைவேட் பால்கனியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த தேர்ட் பெட்ரூமோட ப்ரைவேட் பால்கனியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம டோர் ஓப்பன் பண்ணதும் இங்கே நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி. இந்த பால்கனிலேயே நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் வந்து மெட்டலில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறாங்க. அது போக யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அந்த வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. ப்ளக் பாயிண்ட்டு, பைப்பு, அது போக அவுட்லெட் எல்லாமே இருக்குது. அப்புறம் இங்கே வந்து டபுள் ஹைட்டட் டைப்பில் வந்து இந்த சீலிங் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இங்கேருந்து நம்ம டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் வந்து மெட்டலில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு டோர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஓப்பன் ஆகிட்டோம்னா இந்த ஸ்பேஸ்க்கு வந்து மழை வரும், மழைச்சாரல்லாம் அடிக்கும். அதனால் வந்து இந்த ஸ்பேஸை வந்து ஃபுல்லாக டபுள் ஹைட்டட் டைப்பில் ரெடி பண்ணி ஃபுல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. ஆர்சிசி காங்கிரீட் ரூஃபிங்கே போட்டு கவர் பண்ணிட்டாங்க. மேலே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு டோர், இந்த நம்ம மேலே இருக்கக்கூடிய டெரஸ் போகிறக்காக சேஃப்டிக்காக இந்த டோரை கொடுத்துருக்குறாங்க. மெட்டலில் வந்து இந்த டோர் அமைஞ்சிருக்கு. டெரஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே நமக்கு வெதரிங் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. டெரஸில் வந்து 2 டேங்க் இருக்குது. ஒன்று வந்து குட் வாட்டருக்கான டேங்க் இருக்குது, இன்னொன்று வந்து போர் வாட்டருக்கான டேங்க் இருக்குது. அப்புறம் நம்ம அம்மாக்கள் அக்காக்கள்லாம் விரும்புகிற மாதிரி ஒரு துவைக்கிற கல்லுக்கான செட்டப்பை வந்து இவங்களே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சும்மா துவைக்கிற கல் மட்டும் பண்ணாமல் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அலாசரம் மாதிரி ஒரு செட்டப்பு, அதுக்கு வந்து பைப்பு ஈஸியாக சிரமம் இல்லாமல் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பைப்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நம்ம துவைச்சிட்டு அப்படியே துணி இதுக்குள்ளே போட்டு அலாசிக்கலாம். பைப்பு திறந்தா தண்ணி வருதா? வருதுங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் எங்கே போகும்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு அவுட்லெட் இருக்குது. அதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அலாசிட்டு அப்புறம் அலாசி முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா கீழே போயிடும். அப்புறம் நம்ம துவைக்கிற அந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா கீழே போயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி பைப்லாம் ரெடி பண்ணி சிவில் ஒர்க்லேயே ஒரு துவைக்கிற கல் யூனிட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூரில் முன்னாடியே சொன்ன மாதிரி கார்ப்பரேஷன் லிமிட்டாக இன்றைக்கி மாறப்போகுதுங்க. கணுவாயிலேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை லேண்ட் இண்டியா ஒர்க்ஸோடலாம் சேர்த்து 52 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 50 லட்ச ரூபா அந்த மாதிரி பட்ஜெட்டில் 3 BHK வீடு பார்க்குறேங்க, கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்குள்ளேயே பார்க்குறேன் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு சூட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை பார்த்தோன்னா ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்கள்.